வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். வாங்க அப்படியே சனிக்கிழமை வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை காலையில் கோலம் போன வழியெல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் சரி கோலத்தோடையே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி கோலத்தை மட்டும் ஸ்பீட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால் இந்த கோலத்தை ஏற்கனவே பார்த்தாச்சு. அதனால் நீங்கள் இதை கோலத்தை பாருங்கள். ஆனால் பிடிச்சா பாருங்கள். நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே சனிக்கிழமை சரி போர் அடிக்கின்னு சொல்லிட்டு சரி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு உக்கடம் கிளம்பியாச்சு. சரிங்களா? சரி கோலம் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் கோலமும் கொடுத்துருக்கேன். அப்படியே விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி கோலம் ரொம்ப அழகாக வந்திருந்தது. நம்ம நேரத்தில் எழுந்திரிச்சிட்டாலே அந்த நாளே நல்ல ஒரு நாளாக அமையும். லேட்டாக எழுந்திரிச்சோன்னா அந்த நாளே ரொம்ப மோசமான நாளாக அமையும். ஆமாப்பா, நேரத்தில் எழுந்திரிச்சிட்டோம்னா எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கும். இதே லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் அப்படியே பெண்டிங் ஆகி நின்றோம். இந்த மாதிரி இன்றைக்கி கோலம் அழகாக போட்டாச்சு. அப்புறம் அப்படியே பூஜையும் பண்ணியாச்சு. வாசல் இப்படி தான் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. அப்புறம் செல்லக்குட்டி படுத்துருந்துச்சு. போன வழியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க உக்கடம் போகலாம் சொல்லிட்டு உக்கடம் வந்தாச்சு. உக்கடம் வந்தால் பார்த்தா உக்கடத்தில் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம், டிராஃபிக்கு அப்படி ஒரு டிராஃபிக். ரோட்டில் நடக்கவே முடியல. வெயில் வேறு இன்றைக்கின்னு பார்த்து கொளுத்துன்னு கொளுத்துது. அப்புறம் சரி நானும் என் பசங்களும் அப்படியே நடந்து வந்தோம். அப்படியே எங்கள் அம்மாவை வர சொல்லியிருக்கோம். எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க. அதனால் சரி வாங்கடா தம்பிங்களா, அப்படியே நம்ம கடை வீதியை பார்த்துட்டு நடக்கலாம், பாட்டி அதுங்களே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அப்படியே நடந்தோம். அப்புறம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே போய் எங்கள் பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு, பையன் இந்த வாட்சை பார்க்கவும் இந்த வாட்ச் எனக்கு வேணும்னு சொல்லிட்டான் என் பையன். சரின்னு சொல்லி சரி படிக்கிற பசங்க சரி வாட்ச் கட்டி நீட்டாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனுக்கு வாங்கி கொடுத்தா சின்னவன் முகத்தை திருப்பிக்கிட்டான். சின்னவன் வாட்ச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த கடைக்கு போனேன். அப்புறம் எனக்கும் வாட்ச் வேணும்னு சொல்லி அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு மட்டும் வாங்கி தரலன்னு முகத்தை திருப்பிட்டான். அப்புறம் பாவமாக போச்சு. சரி வாடா தம்பின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாட்சை வாங்கி கொடுத்துட்டு அவன் வாட்ச் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பழைய வாட்ச்சு. ஆனாலும் அண்ணனுக்கு புது வாட்ச் வாங்கி கொடுக்கவும் தம்பிக்கு அழுகை வந்துருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லி பழைய வாட்சை அவனே என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வாட்செல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது. விலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. சரிங்களா? இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா? இங்கே வாங்குறதுலாம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் கட்டியிருக்க வாட்ச் நான் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் அழகாக அது பாடு ஓடிட்டு தான் இருக்குது. சரிங்களா? நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் அப்படியே 2 பேருக்கும் வாட்ச் வாங்கி கொடுத்தாச்சு. பாருங்கள், வாட்சை காட்டுவாங்க. அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணோம். ரொம்ப அழகழகாக இருந்தது வாட்ச்சு. எனக்கு வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும்பா. படிக்கிற காலத்தில் தான் எங்ககிட்டலாம் காசெல்லாம் இருக்காது. சும்மா அந்த பிளாஸ்டிக்கு வாட்ச் இருக்கும்ல, அதுதான் வாங்கி கட்டிட்டு போவோம் ஸ்கூலுக்கு. சரி நம்ம பிள்ளைங்களாவது நீட்டாக போட்டு 2 பேருக்கு 2 வாட்ச் வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே ஷாப்பிங் குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. அப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ 2 கிலோ 100 ரூபா மாம்பழம். நான் மாம்பழ பைத்தியம். அதனால் எங்கே போனாலும் மாம்பழத்தை பார்த்தேன்னா அது 200 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் பொட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு நார் இது கொண்டையில் போடுற வலைப்பா. இது எதுக்கு வாங்கினேன்னே தெரியல. இப்படி காசை வேஸ்ட் பண்ணிட்டேன். 30 ரூபான்னு நினைக்கிறேன். இது வேறு சரி அங்கே லைட் வெளிச்சத்துக்கு நல்லா இருந்துச்சு. சரி நம்ம கொண்டைப்பாட்டா யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வீட்டில் பார்த்தா நல்லாவே இல்லை. அப்புறம் இந்த வாளி ரொம்ப அழகாக இருந்துச்சு. 30 ரூபா இந்த வாளி. இந்த வாளியில் நம்ம பூஜைக்கு வைக்கிற பூக்கள் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் பூக்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாளி வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த வாளி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வாங்க அப்படியே என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி காட்டுறேன். அப்புறம் 10 ரூபாய்க்கு ஒரு சென்ட் பாட்டில் வாங்கியிருந்தேன். அது 10 ரூபா தான், ஆனால் ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் சாமிக்கு பூ வாங்கிட்டேன். எங்கே போனாலும் பூ பத்தியை மட்டும் பார்த்துட்டேன்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எங்கள் வீட்டுக்காருக்கு டிஷர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரா, சரின்னு சொல்லி டிஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். 200 ரூபா ஒரு டிஷர்ட்டு. சரிங்களா? ரொம்ப அழகாக இருந்துச்சு. 4 கலர் செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் என் பசங்களுக்கு உள்ளாடை இல்லைன்னு சொல்லி சின்ன குழந்தையில வாங்கினது தான் இருக்குது. அதனால் சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு போய் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். அதை என் பையன் எடுத்து கேமரா முன்னாடி இங்கே பாருங்கன்னு காட்டிட்டு இருந்தான். இங்கே பாருங்க அப்படின்னு கேமரா முன்னாடி காட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. அவனோட ஒரே காமெடி.
அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா. உக்கடத்துலாம் விலை கம்மி சரிங்களா. மித்த இடம் விட உக்கடத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். துணி நல்லா தான் இருக்கும் சரிங்களா. நாங்கள் வந்து ரெகுலராக வாங்குகிற கடையில் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வாங்கிட்டு அப்படியே வந்து அப்படியே 2 பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு டிஷர்ட்டு நல்லா வாங்கிட்டு பசங்களுக்கு ஷர்ட்டு வாங்கியிருந்தேன்ப்பா. 2 பசங்களுக்கும் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து பசங்களுக்கு ஷர்ட்டு வந்து பெரிய குழந்தைங்கள வளர்ந்துட்டாங்களா, ஷர்ட்டே வந்து பத்த மாட்டேங்குது. அதனால் சரி ஒவ்வொரு மாதம் வந்து 2 ஷர்ட்டை வாங்கி தரேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதனால் இன்றைக்கி கூப்பிட்டு போய் ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது என்ன கலர்? நவாப்பழ கலர். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து ப்ளைன் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். பசங்க போடுறது பசங்க போட்டால் நல்லாயிருக்கும். அது ஒரு தனி லுக்கு. அந்த மாதிரி எனக்கு ப்ளைன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இந்த கலரும் ஒன்று போல். கிளாத்து வந்து சூப்பராக இருந்துச்சு. பனியன் கிளாத்து சரிங்களா. 200 ஒரு ஷர்ட்டு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு ஷர்ட்டே 200 தான். அதனால் ஒரு 4 ஷர்ட்டு வாங்கியிருந்தேன் என் குழந்தைங்களுக்கு. இது வந்து லோகேஷ்க்கு சின்ன பையனுக்கு. அப்புறம் வந்து இது வந்து பெரிய பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஷர்ட் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து வேறு என்ன வாங்கணும்? வேறு அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான். இந்த ஷாப்பிங் தான் இன்றைக்கி பண்ணோம். இதுக்கே 3000 காலி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு எப்படினாச்சும் வெளியே போனால் நமக்கு எப்படினாச்சும் காசு காலியாக தான் செய்யும். என்னங்க பண்ணுறது? அதனால் நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம குழந்தைகளுக்காக தான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ஆசைகள். அதனால் வந்து நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து அப்படியே மல்லிகைப்பூ செடிலாம் விற்றுட்டு இருந்தாங்கப்பா. நாங்கள் போகும்போது அப்படி ஒரு கூட்டமாக இருந்துச்சா. 50 சொன்னாங்க. சரி வாங்காமல் வந்துட்டேன். சரி நசுங்கிரும் கூட்டத்தில் அப்படின்னு. ஆனால் நான் வரும்போது ஆட்டோவில் தான் வந்தேன். சப்போஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம், மறந்துட்டேன். என்னங்க பண்ணுறது? சரி இன்னொரு நாள் போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரலாம். அங்கே உக்கட பக்கத்தில் மல்லிகைப்பூ செடி விற்கிறாங்க. 50 தான். சூப்பராக இருக்குது. அப்புறம் கல்கத்தா ரெடிமேடு தான் சரிங்களா. உக்கடத்தில் இருக்கிற கல்கத்தா ரெடிமேடு. அப்புறம் வந்து எல்லாமே வாங்கியாச்சுப்பா. இவ்வளோதான்ப்பா ஷாப்பிங் பண்ணோம் சரிங்களா. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் வேலைக்கு போயிருப்பீங்க. இன்றைக்கி சனிக்கிழமையில். அதனால் நான் லீவுனால நாங்கள்லாம் போய் ஊர் சுற்றிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுப்பா. வெளியே போனாலே காசும் காலியாயிருது, டயர்டும் ஆயிடுது. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அடுத்த வேலையை பார்க்கலாம் சரிங்களா. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படியே அடுத்த வீடியோவில் அப்புறம் இந்த நார் வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்திரம் கழுவுற நார்ப்பா. ரொம்ப அழகாக இருக்குது. இதை வச்சு வடைச்சட்டி கழுவி பார்க்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு கண்ணையில் அப்புறம் இந்த கொண்ட வலையை போட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லி போட்டு பார்த்தேன். இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கெலாம் மேலே வைப்பாங்கள்ல ஒரு கொண்டை வச்சு அப்புறம் வந்து ஜவுரி பின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இது சென்ட்டு பாட்டிலு. அப்புறம் இந்த ஒயிட் கலர் சாந்து இல்லை, அந்த சாந்து போட்டு வாங்கியிருந்தேன். அருணாக்கயிறு இல்லைன்னு சொன்னாங்க பசங்க. அருணாக்கயிறு வாங்கிட்டு சரி இந்த கொண்ட வலையை யூஸ் பண்ணி பார்க்கலான்னா நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. இது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. தூர தான் போடணும் போல காசை போட்டு வாங்கி எனக்கு என்னமோ பிடிக்கலப்பா. அது மாதிரி ஒரு நேரத்துக்கு இந்த ஜிகினாலாம் எடுத்து விட்டால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜிகினாலாம் எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணால் கொஞ்சம் கருப்பு கலராக தான் இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.